ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஜல்லி பிடிச்சிக்கலாம் அப்படி தான் இருக்குது. டெய்லி இதுவே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இரும்பல் இன்னுமே எனக்கு கொஞ்சம் சரியாகலை. அடிக்கடிக்கு பேசக்குள்ள கொஞ்சம் இரும்பிடுவேன். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன். நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் நிறைய சாப்பிடுங்க. டெய்லியுமே காலையில் பால் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. இல்லை அப்படியே சாப்பிட்டுங்க, ரத்தம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதை நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் டெய்லியுமே. முன்னாடியுமே கொடுத்ததும் நான் வேஸ்ட்லாம் பண்ணல. நான் சாப்பிட்டுட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க, உடம்ப நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. எப்படி கொஞ்சம் பார்த்து நடக்கக்குள்ளேயோ இல்லை எங்கேனாவது போகக்குள்ளேயோ தூங்கக்குள்ளேயோ பார்த்து பத்திரமா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து தூங்கக்குள்ளே தான் கொஞ்சம் நைட்டில் சத்தியமாலுமே தூங்கவே என்னால் முடியாது. நைட்டில் நான் தூங்குறதே நான் கம்மின்னு தான் நினைப்பேன். ரொம்பவே நைட்டில் தூங்குறது கம்மி தான். எப்படின்னா ஒரு 8 மணிக்கெலாம் சீக்கிரமாகவே தூங்கிடுவேன் நைட்டில். ஏன்னா குளிர் டைம் ஆகிடுச்சுல, மாமிங்கெலாம் 6:30 மணிக்கெலாம் 5:30 மணிக்கெலாம் இருட்டிட்டுமே. அது சீக்கிரமாக சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு அவங்களுமே மாமனார் மாமியெல்லாம் சீக்கிரமாக 6:30க்கு 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாகவே நான் தூங்கிடுவேன். அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா அம்மாட்ட பேசிட்டு கொஞ்சம் டைம் மொபைல் பார்த்துட்டு 8 மணிக்கெலாம் நான் தூங்கிடுவேன். அந்த 8 மணிக்கு தூங்கினா 11 மணி வரைக்கும் தான் தூங்குவேன். அதுக்கப்புறம் தூக்கம் வராது. எந்திரிச்சு பாத்ரூம் போனால் அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பேன். அந்த மாதிரி தூக்கமே வராது. உட்காந்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் 5 நிமிஷம் படுப்பேன், திரும்பி தூக்கம் வராது. அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தூங்கவே விட மாட்டுது. அவ்வளோ ட்ரை பண்ணி தூங்கணும்னு நினைக்கிறோம். தூக்கமே வராது. ஆனால் நான் முன்னாடிலாம் கம்பெனியில் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எப்படா நான் தூங்கலாம் எந்திரிக்கவே மாட்டேன். அப்படி தூங்குவேன். நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்குவேன். யார் எழுப்புனாலும் நான் எந்திரிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி தூங்குவேன். இப்போ பாரு தூக்கமே வரவே மாட்டேது சுத்தம் பூரா. இப்போ டெய்லியில் உட்காந்து இந்த மாதிரி சும்மா உட்காந்து டெய்லியும் என் மாமியார் என்னை தூங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீ டெய்லியில் தூங்காத அப்படின்னாங்க. அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்தால் போய் படுத்துருவேன். படுத்து கண்ணை மூடிட்டு தான் இருப்பேன். டெய்லியும் உட்காந்துட்டு தான் தூக்கம் வரும். சரி தூக்கம் வருது, சரி போய் கட்டிலில் படுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் படுத்தா சுத்தம் பூரா தூக்கமே வராது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட்டில் நிறையா தண்ணி தவிக்குது. நான் தண்ணி குடிக்கிறேன் நைட்டில். ஆனால் என் மாமியார் சொல்கிறாங்க, நைட்டில் நீ தண்ணி குடிக்காத, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அம்மாக்கிட்ட கால் பண்ணி கேட்டேனே என்னோடய அம்மாக்கிட்ட. அம்மா சொன்னாங்க, தண்ணி நிறையா குடிக்கணும் இந்த டைம்லாம், நீ தண்ணி தவிச்சா நீ குடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. என் மாமியார் என்ன சொல்கிறான்னா, உனக்கு அவ்வளோ தண்ணி தவிக்குதுன்னா நீ பகல் ஃபுல்லாக நிறையா தண்ணி குடி, சாப்பிட்டு தூங்க போகிறல்ல அந்த டைமில் நிறையா தண்ணி குடிச்சிட்டு நைட் டைமில் எழுந்திரிச்சு நீ தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி தண்ணி குடித்தா குழந்தைக்கு இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி நிறையா குடிக்கணும், தண்ணி நிறையா குடித்தா தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அம்மா சொல்லியிருந்தாங்க, சாப்பாடு தண்ணி இருக்குல்ல, வடித்த தண்ணி இருக்குல்ல, அந்த வடித்த தண்ணி குடி, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன்னு தெரிலங்க. ஆனால் எங்கள் நைட்டில் தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருமே எங்கள் டாக்டர்னால் எங்கள் ஏரியா நர்ஸ் வருவாங்கள்ல, பால்வாடிக்கு போவாங்களா, அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2, 3 அக்கா இவங்களுமே சொல்லியிருக்காங்க, நைட்டில் தண்ணி குடிக்காதன்னுட்டு. அது ஏன் ரீசன் எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நான் சாப்பிட்டதில் என்னோடய வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், நான் பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி நானாக உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வச்சு தான் இன்றைக்கி பரோட்டா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு வச்சு பரோட்டா பண்ணலாம். நான் கேட்டேன் பரோட்டா சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னு. அதனால சரி வா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் சாப்பிட்ருக்காரு. இங்கே வந்து நானுமே சாப்பிட்டதில்ல, அவருமே சாப்பிட்டதில்ல. அவராக இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தார். வரக்குள்ளே இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மாவு பிசைகிறாரு. பார்க்கலாம் பரோட்டா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நினச்சிக்காதீங்க. அது வந்து கடுகுல சொல்லுவோம்ல, சுருசு ஆயில்னு சொல்லுவோம்ல, அந்த ஆயிலில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போது. அதனால தான் அந்த எண்ணெய் ஊற்றின உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு கலரு. இங்கே பாட்டிலில் வச்சுருக்கோம் பாருங்கள். சரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 1 மணி நேரம் போல். நாங்கள் போயிட்டு இப்போ விறகு எடுத்துகிட்டு வர போயிடுவோம். விறகு எடுத்துகிட்டு வந்து அப்புறமா பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பால் உருட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு தான் இது பண்ணணும். இப்போ நம்ம பால் உருட்டிக்கலாம். நல்லாவே சாஃப்டாகவே மாவு வந்திருக்கு. என்னோடய வீட்டுக்காரர் தான் எல்லா பால்ஸுமே உருட்டி வச்சுருக்காரு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தைக்கணும்.
உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு எண்ணெய்க்குள்ளே. இப்போ வந்து தட்டிட்டு தான் இருக்கேன். முன்னாடியே என்னோட வீட்டுக்காரர் 4 தட்டி வச்சிருந்தாரு. நான் பக்கத்துலேயே கல்லுமே சூடு பண்ணிட்டேன். ஏன்னா சுட சுட இது பண்ணிடலாம். ஒரு தேய்ச்சி கொடுக்க நம்ம சுடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம். லைட்டு கொஞ்சம் இதாக இருக்காது, கொஞ்சம் டம்மாக தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அதுக்காண்டி. நான் வந்து ஃபஸ்ட் டைம் 2 பேருமே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தார். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தேய்ச்சி ஏதோ நான் பரோட்டா போட்டுட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்ல ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு. ஆனால் எனக்கு பரோட்டான்னா ரொம்ப பிடிக்கும். திருப்பி போட்டு நான் திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கத்தியால் கொஞ்சமாக இது பண்ணி தான் அவர் பண்ணுறாரு. பரோட்டா எடுத்து வச்சுட்டா பாருங்கள் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் அடிச்சிடும். திருப்பியுமே நான் ஒரு 3 பரோட்டா மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இதை அடிச்சுட்டு இது பண்ணி வைக்கலாம். இப்போ அடிக்க தான் போகிறேன் வாங்க. ரொம்ப சுடுச்சு கையை அடித்து வச்சுட்டேன். ஒரு மாதிரி லேயராக நல்லா தான் வந்திருக்கு. சாஃப்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக தட்டு ஆனால் அடிக்கக்குள்ளே கை ரொம்ப சுட்டுருச்சு எனக்கு. ஆனால் ஹோட்டலில் இப்படி தான் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரில. அது தனியாக எடுத்து நான் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ திரும்பி நான் இன்னொன்று போட்டிருக்கேன். ஒரு வழியாக எல்லா பரோட்டாவுமே போட்டு முடிச்சாச்சு. குழம்பு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு மாமியார் கூப்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டோமா விறகு எடுத்துகிட்டு வரத்துக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரே பரோட்டாலாம் பண்ணி குழம்புலாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வரத்துக்குள்ளே 4 மணி இருக்கும். 4 5:30 மணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் ரொம்ப ஒரு மாதிரி இருட்டிடுச்சு. அவர் பரோட்டாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் அவர் தான் நேற்று பார்த்தாரு. வீட்டு வாசல்லாம் கூட்டி வச்சுட்டு தண்ணி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் வந்தோடனே எனக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட எடுத்து கொடுத்தாரு. இந்தா நீ சாப்பிடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் கிரேவியில். தண்ணி ரொம்ப மாதிரி வத்திருச்சு. நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வீட்டினாலும் அறியாந்துருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி இன்னொரு டைம் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட தான் போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள் ஒரு மாதிரி லேயராக அழகாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மாதிரி நூல் பரோட்டான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவர் கத்தியால் வச்சு கோடு போட்டார்ல அதனாலே ஒரு மாதிரி அழகாக வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பார்த்தப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆசையாகவும் இருந்துச்சு. நம்ம கேட்ட எனக்கு இது ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கேட்பேன் அதெல்லாம் வாங்கி தர மாட்டார். போ நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் கோவமாக. ஆனால் எனக்கே தெரியாமல் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரை. எல்லாமே பார்த்துருப்பீங்க பரோட்டா எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அவரும் தான் சேர்ந்து செஞ்சோம். ஆனால் நல்லா இருந்துச்சு பரோட்டாவே உண்மையாலுமே. 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன்ல. நைட்டு நான் பரோட்டா சாப்பிடல. 4 மணிக்கு சாப்பிட்டது எனக்கு ஒரு 2 பரோட்டா தான் சாப்பிட்டேன். அதுவே எனக்கு மாதிரி வயிறு ஃபுல்லாக ஆன மாதிரி இருந்துச்சு. நைட்டு நான் கொஞ்சமாக அதுவும் எப்போ 10 மணிக்கு தான் நைட்டு தூங்கிட்டேன் சீக்கிரமாக மாத்திரை போட்டு 7 மணிக்கெலாம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பாடு அப்புறம் அந்த குருமா கூட வச்சு சாப்பாடு தான் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் முதல்ல ஹார்லிக்ஸ் பாலும் குடிச்சிட்டு நான் படுத்துட்டேன். நைட்டு நான் பரோட்டா சாப்பிடல. ஏன்னா அதை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாலுமே பரோட்டா நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஹஸ்பண்ட் அவருக்கு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்டேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சாப்பிட முடியாதுன்னு நினச்சா ஆனால் எனக்காண்டி அவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு பண்ணி கொடுத்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. இன்னும் மாவு இருக்குது. அது இப்போதைக்கு பண்ண வேணாம், இன்னும் ஒரு 2 3 வாரம் ஆகுதும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நான் சொல்லி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பரோட்டா வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீட்டுக்காரர் பண்ண பரோட்டா எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். எனக்கு இன்னுமே ரொம்ப சளி வர பேச முடியல, தொண்டை வர இது பண்ணிக்கிட்டே இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ்.